ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ பதிவு எதுக்காக போடுறேன் அப்படின்னா, இதுக்காக தான் போட போகிறேன். இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே வந்து பேரிச்சம்பழத்தை வாங்குகிறோம். வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறோம், பேக்கெட்டை உடைக்கிறோம். அப்படியே வந்து அதை இன்டேக்காக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதில் எவ்வளோ மைனஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவை நான் போட போகிறேன். வாங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்பாங்க. இந்த பேரிச்சம்பழத்தை வந்து இப்போ முன்னாடி நான் கழுவி காமிக்க போகிறேன். இது வரைக்கும் நம்ம யாருமே வந்து பேரிச்சம்பழத்தை கழுவி சாப்பிட்ருக்க மாட்டோம். ஆனா இப்ப தயவுசெய்து இனிமேல் ஒரு குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து பேசுறத கழுவி பேச கொடுங்க. அது என்ன ரீசன் சொல்லி இப்ப நான் அந்த வீடியோ போட போறேன், பாருங்க. நார்மலா வந்து நம்ம எல்லாருமே பேரிச்சம்பழத்தை பேக் பண்ணி எடுத்தனால அப்படின்னு ஒன்றும் டப்பால போட்டு வச்சுட்டு குழந்தைகளுக்கோ இல்லை பேரண்ட்ஸ்க்கோ யாருக்கோ கொடுப்போம். பட் ஆனால் வந்து இந்த பேரிச்சம்பழத்தை கழுவுறோட அத்தியாவசிய தேவை என்ன அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நம்ம போடுறேன். தயவு செய்து எல்லாருமே வந்து பேரிச்சம்பழத்தை நல்லா கழுவி சாப்பிடுங்க. ஏன்னா இது வந்து பேரிச்சம்பழத்தை வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து ஆயில் தடவுவாங்க. அந்த ஆயிலோட நம்ம சாப்பிடும்போது அதுவும் நமக்கு கெடுதல் தான். இந்த பேரிச்சம்பழத்துல எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு நீங்க தயவு செய்து பாருங்க. நீங்களே பாத்துக்கோங்க எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு. தயவு செய்து உங்க குழந்தைய கொடுக்கும்போது நீங்க இந்த அழுக்கோட குழந்தைய கொடுத்துட்டு இருக்கோம், நம்ம தெரியாம செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த மிஸ்டேக் நான் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ போடுறேன். தயவு செய்து எல்லாருமே பேரிச்சம்பழத்தை கழுவி சாப்பிடுங்க. இப்போ இது வந்து நான் 3வது டைம் வாஷ் பண்ணுறேன். 3வது டைம் வாஷ் பண்ணி எவ்வளோ அழுக்குன்னு நீங்களே பாருங்கள். அதே மாதிரி பேரிச்சம்பழத்தை நம்ம கழுவி சாப்பிட்றதுனால பேரிச்சம்பழத்தோட டேஸ்ட் குறைஞ்சிரும், இனிப்பு குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக அது மாறாது, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதை நம்ம டேஸ்ட் மட்டும் தான் பார்க்குறோம், நம்மளோட உடம்புல ஹெல்த்தை யாரும் பார்க்கறதில்ல. ஸோ தயவுசெய்து எல்லாரும் ஹெல்த்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு இந்த வீடியோ. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பேரிச்சம்பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து பேரிச்சம்பழத்தை கொட்டிட்டு வீட்டுக்குள்ளேயோ இல்லை வெயில் அடிக்கும்போது இந்த மாதிரி நல்ல வெயிலே வச்சு கொஞ்சம் நேரம் லைட்டாக உலர விட்டுட்டு அதுக்கு பின்னாடி எடுத்து ஒரு டப்பாவில் பேக் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.